ஏய் கைஸ் யாரு கைஸ் கைஸ் கிளியராக கேட்டுச்சு கிளியராக கேட்குது கைஸ் என்ன நடந்துச்சுன்னு தெரியல இங்கே இந்த லிங்கத்துக்கு பின்னாடி ஒரு வழி போகும் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வழியை தொடர்ந்து போனால் சித்தர் குகைக்கு போக முடியுதா சொன்னாங்க ஐ திங்க் நான் நினைக்கிற மாதிரி அந்த கேவ் இந்த கல்லுக்கு பின்னாடி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ரிஸ்க்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பட் ஆனால் இந்த தண்ணியே ரொம்ப ஒரு மாதிரி கலங்களாக இருக்குது கைஸ் நம்ம தேடி அந்த குகை எதுவாக இருக்குமோ ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது ஸோ இந்த டைமில் போய்ட்டு அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஏதாச்சும் சாப்பிட விட்டுறோன்னு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது அங்கேருந்து நம்ம அப்படியே போயிட்டு நல்லதுன்னு வந்து என்ன பண்ணுறது ரொம்ப தயக்கமாக இருக்குது கைஸ் அங்கேருந்து போகலாமா வேணாமா முடிவு எடுக்க முடியாது என்னால் சாமி நானா நானா சாமி 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 கிட்ட வரட்டுங்களா Hey guys, welcome back to another new video. So நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சித்தர் மலைக்கு தான் வந்திருக்கோம். guys உங்களுக்கு இந்த சித்தர் மலை பத்தி நல்லாவே தெரியும். ஸோ இந்த சித்தர் மலைக்கு நான் மறுபடியும் இங்க வர காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரீசன் அது எனக்கு ரீசெண்ட் டேஸ்ல தெரிய வந்தது. என்னன்னா இந்த சித்தர் மலைக்கு மேல பின்னாடி ஒரு மலை இருக்கு. அந்த மலை மேல போனா ஒரு சித்தர் குகை இருக்கிறதா சொன்னாங்க. ஸோ அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அடப்பா இதை நம்ம மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை நீ செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். இந்த மலையில சித்தரை தேடி தான் பயணத்தை தொடங்கினேன். ஆனா இப்போ அகைன் சித்தர் இருக்கிறதுக்கான ஒரு இடம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ இது அன்னைக்கே தெரியாம போயிடுச்சு. அன்னைக்கே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பேன். சிவபெருமானை வழிபட்டு அந்த மலைக்கு மேல வழி போறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வழியில தொடர்ந்து போய் பார்ப்போம் ஏதாச்சும் குகைகள் தெரியுதான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரொம்ப ப்ரெசென்ட்டா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வரவே மழைலாம் பெஞ்சு இங்க பாருங்களேன் பின்னாடி லாஸ்ட் டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த செடியெல்லாம் இங்க இருந்துச்சு நல்லா ஹைட்டா வளர்ந்துட்டு இருக்கா ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு. என்ன விஷயம்னா நான் தனியா வந்திருக்கேன் கைஸ் அது ஒன்று தான் கொஞ்சம் ரிஸ்கா தோணுது. யாராச்சும் கூட்டு வந்திருக்கலாம் பட் ஏதோ ஒரு நம்பிக்கையில் நான் பாட்டு கிளம்பி வந்துட்டேன் கோயில் கிட்ட வந்துட்டேன். ஸோ வாங்க போய் பார்ப்போம். அண்ட் தென் கைஸ் வீடியோவை லைக் பண்ணலாம் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லெட்ஸ் கோ. வந்துட்டோம் கைஸ் கோயிலாண்டா. கைஸ் தண்ணி நிறைய போகுதுன்னு நினைக்கிறேன் அந்த நீரோடையில். வாங்க பார்ப்போம். சத்தம் கேட்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஐயோ கைய் ஓ மை காட். லாஸ்ட் டைம் அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் அந்த வீடியோ பார்க்கலாம் அந்த வீடியோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனும் கொடுக்குறேன். அப்படின்னா இங்கே ஐ கார்ட்லேயே வரும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்த பற்றி சொல்லணும்னா சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ சிவபெருமான் தன்னுடைய கால் தடத்தை இந்த இடத்துல பதிச்சிருக்காரு. இந்த இடத்துல வற்றாத ஒரு நீரூற்று இருக்குது. பல சித்தர்கள் அகோரிகள் வந்து வழிபட்டு போகிறதா சொல்கிறாங்க. இந்த ஊர் மக்கள் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்பிரிச்சுவல் இடம் தான் இது சித்தர் மலை. இந்த மலையே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டு தான். இப்போ இந்த மலை மேலே பின்னாடி ஒரு மலை இருக்குது. அந்த மலை மேலே ஏறி போய் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த இடத்த சுற்றி கிட்டத்தட்ட 13 மலை இருக்குது. இந்த 13 மலைகளுக்கும் சென்டரில் இருக்க மலை தான் இந்த சித்தர் மலை. ஏன்னா நான் ரொம்ப தூரம் காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணி வந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ கைஸ் ஒரு வழியாக கோயிலுக்கு வந்து முடிச்சாச்சு. இங்கே சிவபெருமான் இருக்கார். சிவபெருமானை வழிபட்டு முடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து அந்த சித்தர் குகையை தேடி நம்ம மேலே போக ட்ரை பண்ணுவோம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். வாங்க போயிட்டு சிவபெருமானை தரிசனம் செய்யலாம். என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இங்கே எல்லாம் சாஞ்சி போயிருக்கு. ஓம் நம சிவாயா. ஒரு மாதிரி எல்லாமே சதறி கிடக்குது. ஏன்னா ரொம்பவே ஒரு மாதிரி குப்பையாக இருக்குது. கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டு இங்கே சிவபெருமானுடைய அனுமதி வாங்கிட்டு நம்மளுக்கு இன்றைக்கி என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். இந்த தண்ணி வர சத்தம் வந்து மெயினில் ஒரு மாதிரி ஓடிட்டே இருக்குது கைஸ். இந்த பாறைகள் மேலே உருண்டோடும் போது ஒரு மாதிரி சத்தம் கேட்குதுல்ல அது ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்குது.
நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வழிபட்டுட்டு இங்கேருந்து நம்ம பயணத்தை தொடருவோம். கைஸ், எனக்கு பின்னாடி இந்த லிங்கத்துக்கு பின்னாடி ஒரு வழி போகும், உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வழியை தொடர்ந்து போனால் சித்தர் குகைக்கு போக முடியுதா சொன்னாங்க. வாங்க போகலாம். எனக்கு என்ன ஒரே பயம்னா வேறு ஏதாச்சும் எனக்கு இப்போ இருக்கிற ஒரே பயம் என்னென்னா இதில் இந்த பாம்புகள்லாம் எங்கே பத்துட்ருக்குன்னு தெரியுது. ஏன்னா நீரோடை பக்கத்துலேயே தான் இருக்கும். இரவு நேரங்கள்லாம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் விஷ பாம்புகள்லாம் வந்து உணவு தேடி வரும். அதை நினச்சி தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. பட் பார்த்துக்கலாம் வாங்க. என்ன போகணும்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் தண்ணி ரொம்பவே வற்றி போயிருக்கு. இந்த பக்கம் போகலாம். வழியே கொஞ்சம் குரூஷியலாக இருக்குது கைஸ். இந்த பக்கம் போகுது. கைஸ் யாரு? கைஸ் கிளியராக கேட்டுச்சு, கிளியராக கேட்குது. ஐயா 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 கைஸ் ஐயா, இங்கே யாராச்சும் இருக்கீங்களா? சாமி, உங்களை பார்க்கலாம் தான் வந்திருக்கேன். கிளியராக கேட்டுச்சு. ஓ மை காட், எடுத்து கொட்ட ஆரம்பிச்சிச்சு. சாமி, இங்கே தான் இருக்கீங்களா? உங்களை பார்க்கலாம் தான் வந்திருக்கேன் சாமி. உங்கள் தரிசனம் வேண்டி தான் வந்திருக்கேன். ஓ மை காட் கைஸ், மறைஞ்சிட்டாரு. எங்கே இருக்கான்னு தெரில. இங்கே ஏதாச்சும் ஒரு நைட் டியூஷன் மட்டும் செட் பண்ணலான்னு தோணுது எனக்கு. நம்ம குகையை தேடி போவோம். ஏன்னா அவர் பார்க்க தான் வந்திருக்கோம். அவரை பார்த்து அவர்கிட்ட தரிசனம் வாங்கிட்டு போகலாம் தான் வந்தோம். பட் ஆனால் அவர் இங்கே தான் எங்கேயும் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நம்ம நைட் டியூஷன் இங்கே செட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. நைட் டியூஷன் செட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. கைஸ், ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டேன். எனக்கு நைட் டியூஷன் மட்டும் கனெக்ட் பண்ண முடியல. நான் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணியிருந்தா கரெக்டாக இருக்காது. நான் தொடர்ந்து நம்ம போயிட்டு நம்ம வந்த நோக்கத்தை கண்டிப்பாக முடிச்சாகணும். அவரை தேடி வந்திருக்கோம். கண்டிப்பாக எனக்கு ஒரு மாதிரி ஒரு உள்ளன்னு ஒரு சொல்லிகிட்டே இருக்குது கைஸ். கண்டிப்பாக அவர் இன்றைக்கி பார்த்துருன்னு சொல்லிட்டு தோணுது. பட் தெரியல, வந்த உடனே இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நினச்சி பார்க்கல. ஸோ வாங்க, நைட் டியூஷன் கனெக்ட் ஆகணும் பரவாயில்ல, நம்ம தொடர்ந்து நம்மளுடைய பயணத்தை தொடருவோம். வாங்க போவோம். கைஸ், கொஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு. நான் நினச்சோட பார்க்கல. ஆனால் இருந்தாங்க, அங்கே இருந்தாங்க. திடீர்னு எங்கே மறைஞ்சு போனாங்கன்னு தெரில. இந்த பக்கம் தான் போகணும்னு நினைக்கிறேன். வாங்க. பதட்டமாகவே இருக்குது கைஸ், என்னன்னு தெரில. இந்த வழியில் ஏதோ ஒரு வழி. வழி போயிட்டே இருக்குது கைஸ், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கைஸ், ரொம்ப தூரம் வந்துகிட்டே இருக்கேன். பட் ஆனால் இது வரைக்கும் எதுவும் தெரியல. ஓ, மேலே ஏறி போன போல. கைஸ் அங்கே தெரியுது உங்களுக்கு? வெளிச்சம் தெரியுதுங்க. லைட்டாக ஐயா, வெளிச்சம் தெரியுது. அங்கே பாருங்களேன் கைஸ், புத்து மாதிரிலாம் எதுவும் இருக்குது. ஒருவேளை நம்ம தேடி அந்த குகை எதுவாக இருக்குமோ? ஐயா, ஓ
Oh my god. கைஸ் அங்கே புத்துக்கிட்ட விளக்கு எரியுது. ஐயோ இவ்வளோ பெரிய கல். Oh my god. இதுக்கு பின்னாடி வழி போகுது அவரோல. ஐயா நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? கைஸு ஆனால் குகைய ஒரு கேவ் தான் இருக்குன்னு சொன்னாங்க. பட் ஆனால் இந்த ஸ்பாட் வந்து பார்க்கும்போது ஒரு கேவ் மாதிரி தெரியல. ஒரு சின்ன புத்து இருக்குது. அவர்களும் இந்த கல்லுக்கு பின்னாடி இருக்குன்றது தெரியல கைஸ். இங்கே வழி போகுது பட் ஆனால் உள்ளே போக முடியாது போல். ரொம்ப டென்ஸாக இருக்குது. அந்த பக்கம் ஒரு வழி போகுது. சுற்றின்னு இந்த கல்லுக்கு பின்னாடி போக முடியாதான்னு பார்ப்போம். சாமி உங்களை பார்க்கலாம் தான் சாமி வந்திருக்கேன். வாங்க கைஸ் அந்த பக்கம் போய் பார்ப்போம். பாத்திராஜுவா போக முடியுமான்றது தெரில. பட் ஆனால் அங்கே புத்து அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கும் கூட. இப்போ இந்த பக்கம் நான் வரும்போது அந்த பக்கம் ஒரு வழி போச்சு. ஏதோ அந்த வழி போகுது. அந்த வழிக்காக போனால் கண்டிப்பாக இந்த கல்லை சுற்றிக்கிட்டு ஐ திங்க் நான் நினைக்கிற மாதிரி அந்த கேவ் இந்த கல்லுக்கு பின்னாடி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் தெரியல. ஸோ அங்கே போய் பார்ப்போம். நைட் விஷன் எடுத்துப்போம். இந்த மேலே எப்படி இறக்குன்னு தெரில. ஏறுவோம். ரிஸ்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயா சாமி சாமி உங்களை தேடி தான் சாமி வந்திருக்கேன். கைஸ் ஐயோ சத்தம் கேட்குது. கைஸ் சத்தம் கேட்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சாமி நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? Oh my god. ஓடை இந்த ஓடையில் இருந்தால் கைஸ் சத்தம் கேட்டிருக்கு. கைஸ் இந்த பக்கம் கல் பின்னாடி போகிற வழியே இல்லை. பட் பெரிய கல். ஆனால் இன்னும் பாதை நீண்டு போயிட்டே தான் இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் போக முடியுதோ தொடர்ந்து போயிட்டே இருப்போம். ஐயா சாமி இங்கே பாருங்கள் நிறைய நண்டு தேள் பாம்பு அது இதுன்னு இருக்குது. பட் ஆனால் இந்த தண்ணியே ரொம்ப ஒரு மாதிரி கலங்களாக இருக்குது கைஸ். கலங்களை விட விபூதி நிறைய கலந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அங்கே பாருங்கள். ஓ இதே இதில் தொடர்ந்து போவோம். எவ்வளோ தூரம் போக முடியும்னு தெரில. தொடர்ந்து முடிஞ்ச வரைக்கும் போவோம். வாங்க. கைஸ் இங்கே நிறைய நண்டுலாம் இருக்குது. பார்க்க ரொம்ப பெருசாக இருக்குது. ஏய் கைஸ் கிளியராக கேட்குது. உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன். அங்கே மறுபடியும் சாமி கிளியராக கேட்குது. கிட்ட வந்துட்டு லைட் ஆஃப் லைட் ஆஃப் கிளியராக தெரியும் நினைக்கிறேன். அங்கே யாரோ உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. கிட்ட போய்ட்டு அவர்கிட்ட தரிசனம் வாங்க ட்ரை பண்ணுவான். பட் ஆனால் இப்போ நாங்கள் போகிறதுக்குள்ளே இங்கே ஒரு பெரிய பள்ளம் இருக்குது. அந்த பள்ளத்தை தாண்டி எப்படி அவர்கிட்ட போகலான்னு தெரியல. அவர்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு கிட்ட போக ட்ரை பண்ணுவோம். ஹோம்னா வச்சு வாயா.
இருக்காரு. எவ்வளோ பெரிய பழத்தை எப்படி தாண்ட போகிறேன்னு தெரியல. தாண்ட தான் அவரை போய் பார்க்க முடியும். ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. எனக்கு என்ன பண்ணா ஒரு மாதிரி பிரார்த்தனையில் இருக்கார். ஸோ இந்த டைமில் போய்ட்டு அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஏதாச்சும் சாப்பிட விட்டுறோன்னு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. இங்கேருந்து நம்ம அப்படியே போயிட்டு நல்லதுன்னு தோணுது. ஆனால் இப்போ தூரம் வந்துவிட்டோம். அவர்கிட்ட ஆசீர்வாதம் நல்லா இருக்கும்னு தோணுது. என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப தயக்கமாக இருக்குது கைஸ். நமக்கு போகலாமா வேணாமா முடிவு எடுக்க முடியல என்னால். கைஸ் எதுவும் பண்ணுறாரு பண்ணுறாரு கைஸ். நம்ம இங்கேருந்து தான் நல்லதுன்னு தோணுது. சாமி நானா நானா சாமி சாமி ஐயோ சாமி கிட்ட வரலாங்களா? கிட்ட வரலாங்களா சாமி? சாமி கிட்ட வரலாங்களா? வரலான்ற கூப்பிட்றாரு, கிட்ட கூப்பிட்றாரு. வந்துட்டேன் சாமி. சாமி வரலாமா? என்ன தெரியல சாமி. உங்களை பார்க்கலாம் தான் சாமி வந்திருக்கேன். சாமி கிட்ட வரட்டுங்களா? சாமி நமச்சிவாயா, நமச்சிவாயா. சாமி ஞானத்துக்குள்ள போயிட்டாரு கைஸ். இதுக்கப்புறம் ஒரு தொந்தரவு பண்ண தேவையில்ல. நம்ம இங்கேருந்து போத்தா நமக்கு நல்லதும் கூட. இது போதும் சாமி இதுக்கு. ஓம் நமக்கு சிவாயா, ஓம் நமக்கு சிவாயா, ஓம் நமக்கு சிவாயா. கேமரா கேமரா கைஸ். ஐயோ சத்தியமாக முடியல கைஸ். ஐயோ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. நம்ம கைஸ் சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரியான ஒரு விஷயம். ஐயோ ஐயோ கைஸ் வேற மாதிரி. ஐயோ எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. என்னை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு சத்தியமாக முடியல கைஸ். அந்த அவர் என்னை தொட்டு நெத்தியில் விபூதி வைக்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி என்னையே நான் மறந்துட்டேன். அந்த மாதிரி இருந்துச்சு கைஸ். காணுங்க அவரு. சாமி
ஐயோ கைஸ், போதும், அவர் தரிசனம் தந்துட்டாரு. ஃபஸ்ட்டு இங்கே கிளம்புவோம் கைஸ். ஐயோ என்னால் இன்னும் வரைக்கும் ஒரு மாதிரியே இருக்குது கைஸ். இன்னும் அப்படி கைஸ் வேற மாதிரி கைஸ். நான் நினச்சி கூட பார்க்கல சத்தியமாக. நான் அவர் இருக்க இடத்த கண்டுபிடிப்பேன்னு தான் நினச்சேன். பட் ஆனால் அவர் கண்டிப்பாக காட்சி தருவார்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. அவர் இடத்த தேடி போகணுன்னு சொல்லிட்டு தான் போனேன். வேறு லெவலில் இருந்துச்சு. ரொம்பவே மனசுக்கு ஒரு மாதிரி ஆரோக்கியமாக இருக்குது. ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ அவங்க ஃபஸ்ட் நம்ம இங்கேருந்து கீழே போயிடுவோம். இன்னும் ரொம்ப தூரம் நடந்து போகணும். அங்கே வந்துட்டோம், கோயில்கிட்ட வந்துட்டோம். கோயில்கிட்ட வந்துட்டோம் கைஸ். அப்பா கோயில்கிட்ட ஐயோ கைஸ், என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை இன்றைக்கி நான் சந்திச்சுட்டு வந்தேன். நான் நினச்சி கூட பார்க்கல அவர் அருள் கிடைக்குன்னு சொல்லிட்டு. வேறு மாதிரி கைஸ், எல்லாம் அவருடைய சித்தம் தான் நினைக்கிறேன். இது முழுக்க காரணம் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமன் தான். ஸோ அவருடைய அருள் இல்லாமல் கண்டிப்பாக வந்து இது நடந்திருக்காது. அவர் மனசு வச்சா மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நடக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் நடந்திருக்குன்னு நினைக்கும் போது ரொம்பவே நெகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ ஐ ஹோப் இந்த விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். ஓம் நமக்கு சிவாய. இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்னு தோணுது எனக்கு. இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த ஒரு அருள் கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் பார்க்குற எல்லாருக்கும். ஸோ தொடர்ந்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் வீடியோஸ் நான் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நான் ரிஸ்க் எடுத்து வந்ததுக்கு பலன் எனக்கு கிடைச்சிச்சுன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலயமா இன்னும் நிறைய பேருக்கு இந்த அருள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், பாய்.